ஓம் குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் அஷ்ட ஈஸ்வரி ராஜுங்க. அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை மற்றும் தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளையின் தலைவி திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும், நமது குழுவில் பயணிக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும், பட்டிமன்றத்தின் நடுவர் திருமதி ஜோதிட கலையரசி டாக்டர் சங்கீதா ராம்குமார் அவர்களுக்கும், எனது அணியில் பேச இருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும், எதிர் அணியில் பேச இருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை நடத்தும் மாதம் பட்டிமன்றத்தில் இன்று 22வது பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்துக்கு எனக்கு உரையாற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு எனது வணக்கங்கள். நமது 22வது பட்டிமன்றத்தின் தலைப்பு மறைவு ஸ்தானங்களில் மிக வீரியமானது 6ஆம் பாவமா அல்லது 8ஆம் பாவமா, அதில் 6ஆம் பாவமே என்ற தலைப்பில் நான் பேச உள்ளேன். இப்போ 6ஆம் பாவகம் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை எடுக்கிறப்ப என்னென்ன சொல்லுவோம்? கடன், நோய், வம்பு, வழக்கு, பகை, சிறைச்சாலை, ஆறாத பொன், பால்வினை நோய், வழக்கு, வெற்றி, தோல்வி, சல்லியம், களவு, ஆபத்து, இடையூறு, தடை, மனநோய், கொடுஞ்செயல், உடல் வீக்கம், கஞ்சத்தனம், களைப்படுதல், பழிச்சொல், எறும்புருக்கி நோய், வெப்பம், பலருடன் பகைதல், கண் நோய், சமைக்கப்பட்ட உணவு, நேரம் தவறி சாப்பிடும் முறை, அச்சம், பயம், கடும் வயிற்றுவலி, வயிற்றுப்புண், சிறுநீரக கோளாறு, கண்டனம், லாபம், சேவை செய்தல், தியாகம், மற்றவர்களிடம் கருத்து வேறுபாடு, சுயமரியாதை, பங்காளி பகை, ஒருவரை தன்வசம் இழுத்தல், விவாகரத்து, நோயிலிருந்து விடுபடுறது, தைரியம், இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். இப்போ நம்ம ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்குறப்ப 6ஆம் இடம் அவங்களுக்கு தசாபுத்திகள் நடந்தால் இப்போ உங்களுக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்துல என்னென்ன நல்ல பலன்கள் இருக்கிறது, 6ஆம் இடம் வலுப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு தொடர் வெற்றியை கொடுக்குது அப்படின்னா அவர்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடம் வலுவாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு தொடர் வெற்றியை கொடுக்கும். அதாவது 6ஆம் அதிபதி அல்லது 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து வலுப்பெற்றாலே அவர்களுக்கு தொடர் வெற்றி பெற முடியும். இப்போ நம்ம உபயஜெய ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11, அப்போ இந்த இடங்கள்லாம் உபயஜெய ஸ்தானங்கள். இதில் 6ஆம் இடமும் ஒரு அங்கம் வகிப்பதால் இந்த 6ஆம் இடம்ங்கிறது ஒரு வெற்றிக்கு துணையாக இருந்து செயல்படுதுன்னே சொல்லலாம். இப்போ இந்த 6ஆம் இடத்துல தீய கிரகங்கள் இருந்தாலும் அவர்கள் எந்த கெடுதலும் செய்யறதில்லை. இப்போ ஒருவருக்கு சிறந்த வேலையில் மரியாதை, வேலையில் உயர்வு, இதெல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு இந்த 6ஆம் பாகம் கண்டிப்பாக வீரியமாக இருந்தால் மட்டுமே இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குங்க. இப்போ ஒருவருக்கு சேவை மனப்பான்மை இருக்கணும்னா அவர்களுக்கு இந்த 6ஆம் இடம் நல்ல வீரியமாக இருக்கணும். பொருளாதாரம், சமூக சிந்தனை போன்றவற்றில் அவர்களுக்கு நல்ல உயர்வுக்கு கொண்டு செல்வதும் இந்த 6ஆம் பாவகம் தாங்க. இந்த 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றால் அது ஹர்ஷ யோகம் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் செயல்படும். இந்த யோகத்தில் என்னென்ன பலன் அப்படின்னா, இந்த யோகத்தில் அந்த ஜாதகருக்கு நல்ல கல்வி, படிப்பு, தொழில் போன்ற வகையில் நல்ல உயர்வான பலன்களை கொடுக்குங்க. இப்போ இந்த 6ஆம் அதிபதி லக்னத்தோட சம்மந்தப்படுறப்ப அந்த ஜாதகர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த ஜாதகர் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்குங்க. இவர்களை கண்டாலே எதிரிகள் பணிந்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 6ஆம் அதிபதி 2ல் தொடர்பு கொண்டா என்னென்ன பலன் அப்படின்னா, இந்த 6ஆம் இடம் என்பது வேலை, சர்வீஸ் இல்லையா? அப்போ இந்த 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ இவர்களோட தொழில், இவர்களோட வேலை வாக்கால் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க அதில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாதியார், ப்ரொபோஷர், ஜோதிடர், வக்கீல் இவங்களாம் வாயில் பேசி செய்யக்கூடிய தொழில். அப்போ இந்த 2 சம்மந்தப்பட்ட அவங்க அதில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த 6ஆம் இடம் 3ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறப்ப தன்னோட முயற்சியால் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாங்க. அதே போல் இந்த 6ஆம் இடம் 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டால், இப்போ 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். அப்போ வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் அமைச்சிக்கிறதுக்கு இந்த 4ஆம் இடம் 6ஆம் இடம் தொடர்பு கொள்கிறப்ப இப்போ கடன் வாங்காமல், இஎம்ஐ இல்லாமல் நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல. அப்போ இந்த 6ஆம் இடம் 4ஆம் இடம் சம்மந்தப்படுறப்ப இவங்க 6ஆம் இடம் வலுப்பெற்று இருந்தாலே, வீரியமாக இருந்தாலே இவங்க போய் கேட்குற இடத்துல லோன் இவங்களுக்கெல்லாம் இந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுவதற்கு எளிதாக கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே போல் இந்த 6ஆம் இடம் 5ஆம் இடம் சம்மந்தப்படுறப்ப இவங்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவாங்க. ஏன்னா 6க்கு அது 12ஆம் இடம் வர்றதுனால நோயிலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்போ நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது சொல்கிறது 9, 10 தான் நம்ம எல்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இது முதல் தரம். இருந்தாலும் 5, 6 சம்மந்தப்படுறப்ப இது 2வது தர்ம கர்மாதிபதி யோகம்
யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குங்க. இந்த யோகம் என்ன செய்யும் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு இந்த கொஞ்சி வாழும் யோகம் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த 6-7 சம்மந்தப்படுறப்ப இது ஒரு 3வது தரம் தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது மனைவி வேலைக்கு செல்கிற மனைவி அமைவாங்க. மனைவி மூலம் வருமானம் வரும் அப்படிங்கலாம். வாடகை வீடு மூலம் வருமானம் இதெல்லாமே வரக்கூடிய இந்த 6-7 சம்மந்தப்படுறப்பதாங்க. அதே போல் இந்த 6ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு கூட சம்மந்தப்படுறப்ப என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத இப்போ 10க்கு 9ஆம் இடமாக 6ஆம் இடம் வர்றதால் தொழில் வழி பாக்கியத்தெல்லாம் தரக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம் தாங்க. அதே போல் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யணும் எண்ணம் வர்றதே இந்த 6ஆம் இடம் வலுப்பெற்று இருந்தால் மட்டும்தாங்க. அதே போல் அந்த 6ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்படுறப்ப இவங்களுக்கு எவ்வளோ பெரிய வழக்கு இருந்தாலும் இவங்க தான் அதில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். அதே போல் 6ஆம் இடம் 12ஆம் இடம் சம்மந்தப்படுறப்ப கடன் வாங்கி கடன் கண்டிப்பாக அடைச்சிருவாங்க அப்படின்னு இந்த 6ஆம் இடத்துல நிறைய நல்ல பலன்கள்லாம் இருக்குதுங்க. அப்போ அந்த இடம் வலுப்படுறப்ப இதெல்லாமே அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதைத்தான் ஒரு பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6உடன் 7ஆம் வருடன் லக்னாதிபதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீறுமுடன் மிக்க செல்வ மேன்மையாம் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து வாழ்வான் செகத்துக்கு மன்னனாவான். அதாவது இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னா, ஜனன லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் அவர்களோடு லக்னாதிபதியும் கூடி இருந்தாலும் அல்லது பெருமையோடு நோக்கினாலும் அதாவது பார்த்தாலும் அந்த ஜாதகன் மேன்மையான தனங்களை உள்ளவனும் பாக்கியசாலியும் பூமியை உழுது பயன்படுத்தி வாழ்பவனுமாகவும் இப்புவிக்கு ஒரு மன்னனாகவே இருப்பான் என்று இந்த பாடலோட கருத்து. அப்போ இந்த யோகம் சிறப்பாக நடைபெறுறது இந்த 6ஆம் அதிபதி துணை செய்கிறார். 6ஆம் இடம் வலுவாக இருக்குது அப்படிங்கிறத 6ஆம் இடத்துல இவ்வளோ நன்மைகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடல் மூலம் தெரிவிக்கிறாங்க. சரிங்க. இப்போ இந்த 6ஆம் இடம் சூரியன் சம்மந்தப்பட்டா அவங்க சத்ரு ஜெயம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். வீரனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 6ஆம் இடத்துல செவ்வாய் தொடர்பு கொள்கிறப்ப நல்ல வீரமுடையவங்க, தைரியமுடையவங்க, சுக ஜீவனமுடையவங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். புதன் சம்மந்தப்படுறப்ப இவங்களுக்கு எதிரியை வெல்வாங்க, பேச்சாலே இவங்க எதிரிகளை வெல்லக்கூடியவங்க, சாதுர்த்திய பேச்சாலை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் குரு தொடர்பு கொள்கிறப்ப இவங்களுக்குமே சத்துர ஜெயம் உண்டாகும். அதே போல் சுக்கிரன் 6ஆம் இடம் தொடர்பு கொள்கிறப்ப இவங்க புத்திசாலியாகவும் வீரமுடையவனாகவும் இருப்பாங்கங்க. அதே போல் ஜீவனக்காரங்க சனி பகவான் தொடர்பு கொள்கிறப்ப இவங்களுக்கு சத்துரு ஜெயம் ஏற்படும். அந்த ராஜாவுக்கே பிரியமான ஆளாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன் தாங்க. அதே போல் ராகு தொடர்பு கொள்கிறப்ப இவங்க வேலைக்காண்டி வெளிநாடு சொல்கிறதுலாம் இந்த 4ஆம் இடம் தாங்க. அதே போல் கடன் கொடுத்தவர்கள் இவர்களை திரும்பி கேட்பதற்கே கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் அந்த ராகு இருக்கிறப்ப பண்ணுங்க. அதே போல் கேது தொடர்புகளப்ப ஏதாவது வம்பு வழக்கு இவங்க பேரில் இருந்தால் கூட அது எல்லாமே தவிடுபடி ஆகும் அப்படிங்கிறது இந்த கேது 6ஆம் இடத்துல சம்மந்தப்படுறப்ப இந்த பலன்லாம் நடக்கும். அதே போல் ஒருவருக்கு சுயமரியாதை, சேவை மனப்பான்மை, அறுசுவை உணவு, நேரத்துக்கு உண்ணும் உணவு, வாடகை மூலம் வருமானம், நல்ல வேலை, வெற்றிகள், கடன் வாங்கி கடன் அடைத்தல், நோயிலிருந்து விடுபடுறது, இது எல்லாமே இந்த 6ஆம் இடம் பலமாக இருந்து மற்ற பாகங்களோட தொடர்புறப்ப இந்த பலன் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாங்க. அதே போல் எனக்கு இந்த பட்டிமன்றத்திற்கு பேச வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கும் இந்த 6ஆம் பாகமே வீரியமானது, மறைவுஸ்தானங்கள் வீரியமானது 6ஆம் பாகமே என்று எனது நன்றியுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.